தலை சிறந்த ஞானி ஒருவர் ஒரு ஊருக்கு தன் சீடர்களுடன் வந்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு கிணற்றில் இருந்து காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்ற ஓலக்குரல் கேட்டுக்கொண்டிருந்தது. ஞானி அந்த கிணற்றினை எட்டி பார்த்தார். அது கிணறல்ல, நரகத்தின் வாயில். அதில் தீயில் பலர் கருகிக் கொண்டிருந்தனர். ஒருவன் பெருங்குரல் எடுத்து கதறிக்கொண்டிருந்தான். அவன் மிகப்பெரிய கொலைகாரன், திருடன். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சிறு நன்மையாவது செய்திருக்கிறானா என்று ஞானி தன்னுடைய ஞான திருஷ்டி மூலம் பார்த்தார். ஒரே ஒரு முறை அவன் ஒரு எறும்பினை தண்ணீரிலிருந்து காப்பாற்றியது தெரிந்தது. சரி, இந்த சிறு உதவிக்காக அவனை நரகத்திலிருந்து காப்பாற்றலாம் என்று எண்ணிய ஞானி அவனுடைய புண்ணியத்தை ஒரு நீளமான கயிறாக அந்த கிணற்றில் விட்டார். அதை பிடித்து கொண்டு அவன் மேலே வர ஆரம்பித்தான். அவனுடைய காலிற்கு கீழே எண்ணற்றோர் அதே கயிறினை பிடித்து மேலே வர போராடி கொண்டிருந்தனர். இதை பார்த்து அவனுக்கு ஆத்திரம் வந்தது. இப்படி அனைவரும் தொங்கினால் கயிறு அருந்தே போய்விடும் என்று நினைத்து தன்னுடைய பாக்கெட்டிலிருந்து ஒரு கத்தியை எடுத்து காலிற்கு கீழே இருந்த கயிறை வெட்ட ஆரம்பித்தான். அவன் கீழே கயிறை வெட்ட வெட்ட மேலேயும் கயிறு அருந்து கொண்டே வந்தது. இறுதியில் அவன் கீழே முழுதாக வெட்டி நிமிரும்போது மேலே இருந்த கயிறும் அருந்து அவனும் நரகத்திலேயே மறுபடியும் விழுந்தான். அவன் செய்த ஒரே ஒரு புண்ணியமும் அவனுடைய இப்போதைய செயலால் பயனற்று போய்விட்டது. அவரவர் வாழ்க்கையின் உயர்ந்த நிலைக்கும் தாழ்ந்த நிலைக்கும் காரணமாக அமைபவை அவருடைய செயல்களே ஆகும். உயர்ந்த செயல்களை செய்யுங்கள், வாழ்வில் உயர்ந்த நிலையை அடையுங்கள்.